வீரர் ஐயா தீரன் சின்னமலை அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்கள் பிறந்த நன்னாளிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை கடமையாக பெருமையாக கருதுகிறோம். தமிழகத்திலே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது பெயரளவில்தான். காரணம், சட்டமன்றத்தில் எதிர்கட்சியினரை பேச விடாமல் ஆளுங்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடு என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடைபெறும். மத்தியில் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, மொத்தத்தில் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 2500 குவாரிகள், 3000 கிரஷர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுகிறது. எம்சாண்ட், பீசாண்ட், மணல் மற்றும் ஜல்லி விலை உயரும் நிலை ஏற்படும். எனவே அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவை, திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலே விசைத்தறியாளர்களின் போராட்டம் கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஜவுளி தொழில், ஃபின்னிங், டப்ளிங், ப்ளீச்சிங், டையிங் ஆகிய சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக அரசு, அமைச்சர், தொழிலாளர் குழு என்ற முத்தரப்பு பேச்சு நடத்தி முடிவு காண வேண்டும். மேலும் தமிழக அரசு புனித வெள்ளி என்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். தமிழகத்திலே தற்போது கோடை காலம் தொடங்கிவிட்டது. தடையில்லா மின்சாரம் தமிழகத்திற்கு தேவை. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே தமிழக அரசு செயல்பட வேண்டும். பள்ளிகளிலே தொடர்ந்து மாணவர்களுக்கிடையே காழ்ப்புணர்ச்சி, கோபம், தாபம் அடிப்படையிலே பல வன்முறை சம்பவங்கள் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெறுவது வேதனைக்குரிய விஷயம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சங்கம் இணைந்து பேசி மாணவர்களுக்கு நல்வொழுக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கோட்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. டாஸ்மாகில் நடந்த 1000 கோடிக்கு மேல் சட்டவிரோத பரிமாற்றம் பற்றி அமலாக்கத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே அதிமுக ஆட்சி வெற்றி பெறக்கூடிய சூழலை கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தும். மொத்தத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உள்ள தமிழக மாநிலத்திலே நடைபெறும்.